வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் தான் உங்கள் குட்டி பாண்டி பேசுகிறேன். இல்லை வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அந்த சொல்லிக்கா போக வாங்கன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா? நான் சொல்றபடி எப்படி சொல்லணும்? நான் ஒரு நட்டுவர், நாங்கள் நட்டுவர், நீ நாட்டியக்காரி. நாட்டியக்காரி. நான் பாடுவேன், நீங்க பாடுவீங்க, நானும் ஆடுவேன். சும்மாங்க ஆடுவது அங்க ஆடுறேன். ஆடுறேன். உங்க அம்மாவை நொங்க எடுத்துருவேன். புத்தி பச்சா முத்துலையே டான்ஸ் ஆடி அப்புறம் ஒரு மணிக்கு மணிக்கு முதல் சாமா யார கைதங்கில பரமே கடவுளை. ஆமா, இவரை மயக்கிட்டு அடுத்தது அப்புறம் பாத்துக்கலாம். போலாம். நான் போய் அவர்கிட்ட கேட்டு, நீங்க போய் அவர் அவர் நாட்டியம்னா பெரிய விஷயம் தெரியாது. நான் போய் முதல்ல சொல்லிட்டு என் தங்கச்சி உங்களுக்கு கொண்டு போய் விடுறியா? இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் பாடி இந்த மாதிரி பேசிட்டு போனா அவர் சந்தேகம் புடிச்சுக்குவாரு. நான் பாத்துக்கிறேன். யாரு பப்புலே பாத்துக்கிறேன். இல்ல அவரை பாத்துக்கிறேன். ஐயா பாத்துக்கிறேன். கிட்ட பாத்து நான் சொல்றேன். சொல்லுங்க. நீ என்ன புடிச்சிருக்காரு? நான் வந்து ஒத்த நாள்ல ஐயா கூட மாறி நான் பாரு. உனக்கு இருக்காடா? மாட்டு காய் போட்டு என்ன பண்ணிக்கிற? அவன் சொன்னாங்க இவன் சொல்லிட்டானே. நீ தான் உன் பம்பு பையில போய் ஆத்துல ஊத்துறீங்க. நான் சொல்றபடி கேட்கிறேன். ஆமா, இல்ல நான் போய் கடவுள்கிட்ட போய் கேட்க தங்கிட்டு ஏன்னா நீங்க பரம கடவுள் தர்மம் கொடுத்தா போவோம். கேட்டு வரீங்க. கேட்டு வாங்க, சொல்லிட்டு வந்து பாருங்க. நம்ம ஆடுவோம், மயக்குவோமா? சும்மாங்க ஆட்டிருக்காரு. ஆட்டிக்கிட்டு விட்டுருவான். அவன் உட்காந்து முன்னாடி அதான் இது மாசமா ஓட இருக்காவ போட்டன்னு வச்சுக்க. கண்ட இடத்துல தடவிட்டு இருக்க. தம்பி நீயும் தடவிக்கிட்டு ஏதோ பள்ளம் தான் பாக்குறாங்க. இல்லதானே போவேலே தம்பி. எங்க மாமாவுக்கு பம்பு ரிப்பேர் போச்சா, கடவுள கொடுத்துருக்காரு. அதுதான் வரும் பம்பு. 7 வருஷமா பாத்துக்கிட்டு இதே இதே இந்த டிவி எடுத்து பாத்துக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் பாத்துருக்காவ.
இல்லடா ஆமாய்யா. அது என்னையும் மொட்டை மொட்டையா சொல்லாத மாமா, எல்லாத்தையும் கூட தப்பா நினைப்பாங்களா? ஏய் அந்த ஆளு ஒண்ணு தடவல தப்பே இல்லடி. நீ தடவை இருக்கா? நான் கேட்டுவா கேட்டுவாங்க. கடவுளே உங்களா? வணக்கங்க வணக்கம். வணக்கம். என் தங்கச்சிங்க வந்தங்கச்சா. கூட பொறுங்குது ஏய் கம்முனு ஏய் நாங்க சொல்றது பத்தி நீ கம்முனு கேக்குற போது பேடா ஓடுல ஆனா ஒரு பேசி சொல்றா ஏய் பரமோட பாக்கணும்டியா எங்க இருக்குடா இந்த கையில தில்லையில ஆடுனவரு அந்த ஆளே எங்க ஆடுறீங்க என் தங்கச்சிங்க தங்கச்சி என்னாச்சு? ஒன்னாச்சு இல்ல ஒரே ஆட்சி தான் ஒரே ஆட்சி தானே? இருக்கட்டும். அது நான் நாட்டியம் கத்து கொடுத்துங்க கத்து கொடுத்தியா? ஆமா சரி, கத்து கொடுத்தா என்ன? அது வந்து உங்க முன்னால அரங்கேற்ற நடந்தா ஏதோ உங்க எனக்கு நீங்க கடவுள் இல்ல பழக்க கடவுள் இல்ல வடிவம் படி அளக்கக்கூடியவர். நீங்க அடியாளம் வந்தாலும் நூலியாளம் வந்தாலும் ஏய், நல்லவனுக்கு நிறைபடி அளப்பேன், கெட்டவனுக்கு குறைபடி அளப்பேன். அவன் பருத்தி போட்ட மரத்துல பேசுறாங்க என்ன பருத்திடா போட்டா? பருத்தியில ஒண்ணு இல்ல வரவு போட்டால ஒண்ணுமில்ல இல்ல, ஒட்டு பருத்தி போட்டியா? ஒட்டாத பருத்தி போட்டியா? ஒட்டு பருத்தி போட்டியா? ஒட்டாத பருத்தி? சரிங்க எங்க பிள்ளைங்க என் தங்கச்சி உன் தங்கச்சியா இருக்குமா? முத அரங்கேற்றம்னா என்ன நீங்க எதனா உங்க கையால என்ன கொடுத்தீங்கன்னா பரப்ப கடவுள் இல்ல ஆஹா. ஏதோ கூப்பிட்டீங்கன்னா ஊர் ஊரா நாங்க நாட்டியாடுறோங்க ஓஹோ, நாட்டியம் ஆடக்கூடிய ஆமா என் மச்சான். மச்சான் உன் கூட பிறந்த தங்கச்சா மச்சான் இல்ல இல்ல எங்க அண்ணன் இல்ல உன் கூத்தியா விட்டு தங்கச்சா ஒண்ணு விட்ட தங்கச்சியா? சரி எப்படி இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு நாளைக்கு வளர்ந்துங்க அப்படின்னு சரிங்க அப்படியானா? அண்ணா ஆ, ஐயோ நீங்க ஏதோ ஒரு சன்மானம் வர கொடுத்தா அப்படியா? அப்படியானால் நான் தங்கிட்டு நளின நாட்டியம் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க காலை தூக்கி ஆடுவீங்களா இல்ல சாமியை பத்தி என்ன சொல்ற பேமா ஐயோ தெரியல தில்லையிலே நான் நளினம் செல்லக்கூடியவன். போட்டிடா அந்த போட்டியிலே நான் வெற்றி பெற்றவன். காலை தூக்கி ஆடுன்னு சொன்னேன் இப்போ உன் தங்கச்சியை காலேஜுக்கு நான் காலை தூக்கியபடியே கவச மண்டலத்தை எடுத்தேன். அந்த காளிகாதேவியை தோற்கடித்தேன். மீண்டும் மாட்டினார். நான் கடைசி கொடுத்தவா நீ கடைசி கொடுத்தா என் நாவால் நக்கி அந்த கவச மண்டலத்தை எடுத்து என் காலிலே மாட்டாங்க. ஏமா அது சொல்லிட்டாப்பா கடவுள் சொல்லிட்டா சொல்லிட்டா அவரே நான் சொல்ற மாதிரி ஞானா அவரே நீ அவரே நாக்கால நக்கி எடுத்துட்டாரு நீ எதால நக்கி எடுப்ப என்னதா அவசரம் கொண்டலடா அப்படி சொல்ற நீ உன் தங்கச்சி கொண்டலப்ப சரி நான் பாடுவேன் நீ ஆடுறது மட்டும்தான் நீங்க ஆடுங்க, நீ பாடுங்க. வந்து மாமகமா புட்டு எடுத்துருவோம் ஏன்டி அதுக்குள்ள என்னடி எனக்கு ஊருது என்னடா உன் தங்கச்சி லோன் மாட அலையிற மாதிரி அலையிறான் நான் பவர் முன்னாடி போறேன் நான் பேமாடி மத்தல் தெரிஞ்சாக்க மத்தாலமா உடுக்கடா மாமா, இது முடுக்கா இது? உடுக்கி மாமா நீ அடிக்க முடியாது நான் பாடுறேன் நீ அடிக்க தலைப்படியா போய் தூங்குறியா? இந்தியில படமா தமிழ்ல படமா இல்ல இங்கிலீஷ்ல படமா என்ன தெரியும்? எனக்கு கேக்குற கால் கேட்கல. இல்ல பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமா உனக்கு எது இது உன் சாய்ஸ். நீ பாடுறியா? நியூ பாடல் பழைய பாட்டு பாடு அதை கேட்டு போய் அப்பா கேட்டா பேச சொல்லுவேன். சொன்னேன் அதுதான்
மாமா மாமா என்னடா என்ன அப்படியே ஏதோ நான் ஓட்டு போறோம் சொன்னா இல்லையாடா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீ கொண்டு விட்டியா பொண்டி எங்க நீ விட்டுறோம் இதை தாண்ட விட்டில நான் டான்ஸ் ஆடுறேன் ஆட்டி ஆடி அப்படியே ஆடாம உட்காந்துருக்காரு அவரு அவரு ஆளே இல்லைமோ அவரு ஆடல என்ன அது சொல்லு மனசே ஆடுறேன்னு மனசே ஆடுறேன்னு சொல்ல வரேன் ஆமா சரி அது விட்டுரு அதை பழைய பாட்டு புது பாட்டு பண்ணமா நீ பாடுமாமா நீ ஆடுற அடி தன்னாலே எப்பவுமே ஆடுது அடிச்சு அடிச்சு கையில ஆடுன்னு இங்க பாரு தொண்டை குச்சி கை 8 வருஷம் ஆகுது மாமா நீ பாம்பை போயிட்டு வச்சியா இல்ல நான் இருக்கேன் என்ன ஆடுது நீங்க உங்களுக்கு பாட பாட ஆடுறா எனக்கு எல்லாமே ஆடும் அவருக்கு மட்டும் ஆடவே மாட்டேன் பார்க்கவே மாட்டேங்கிறாரு அவடா ஒரு மாதிரி இருக்குமாமா நீ ஒரு பாட்டு பாடு போடா தாழ முடியாது இது அப்பா நீ ஆச்சு போடா என்ன உழைப்பு இங்க உணர்ந்தா ஒண்ணும் இல்லையா மட்டும் தடவர எலும்பு மேல பூனை இருக்கு என்ன தடவிட்டு இருக்கடா நான் தடவு மாமா எனக்கு ஆடு தானே வாடா தம்பி நான் இல்லப்பா இதை நீ கேட்டுவிடுவ தம்பியா இல்ல இல்ல நாளைக்கு யாரையும் கேட்க மாட்டேன் ஏய் பொம்பளை முன்னாடி போறேன் நான்டா ஆமா சரி சரி நான் வந்து தெரியல உனக்கு ஸ்டார்ட் பண்ணுது பாட்டுமா ஒரு மேய்ச்சி பாட்டுமா போதும் மாமா எனக்கு அந்த தண்ணி வேணாம் புது நான் பார்த்து அது தண்ணி என்ன தெரியும் அப்படி தண்ணி கட்டு வரையா கொல்லைக்கு அப்படியா ஏய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஏட்டு சரக்கா கூட்டு போறாரு ஆமா கணா கண்ட போனோம் செலவு போறாங்க காண கடத்துக்கு ஒண்ணு அதெல்லாம் முடிவு போச்சு மோட்டர் அடிச்சு தண்ணி ஏய் சும்மா தவிர என்னடா செல்ல நோண்டி நோண்டி விட்டு கண்ணுக்கர்ல பாண்டிச்சேரியில போய் ஆபரேஷன் பண்றா கண்ணு உடிச்சிட்டு வரான் நீ இப்படி தூக்கி காமிக்கிறேன் உட்காந்துருக்கோம் கண்ணுல பாங்க நாளைக்கு போற அதான் நோட்டுறான் இங்க வந்து இதை நோட்ட வேண்டிய நீர் மோட்டர்னா கம்ப்ரஷன் பண்ணிக்கல நீர் மோட்டர் வருமா கம்ப்ரஸர் வருமா கம்ப்ரஸர் மேல மட்டும் தான் ஊதும் நீர் மோட்டரே உன போடு யாரு கை அது ஒத்து வராது உடல் படைப்போம் அது ஒத்து வராது எனக்கு மாமா எத்தனை வருஷமா மிஷின் ஓட்டிட்டு இருக்கேன் தெரியுமா மிஷன் ஆயில் இருந்துச்சுன்னா
பருத்தி எடுக்கையிலே அந்த அம்மா என்ன சொல்றா? ஓடித்தான் வந்திருப்ப ஒன்ன மட்டும் பார்த்துருக்காங்க. அதைத்தானே நீ என்ன சொன்ன? என்ன ஓடிதான் வந்திருப்பா சரி என்னடா சொன்னாலே வாயா வசம்பு வைக்கிறப்பதான் வேற ஏதாவது வச்சாங்களா? அது ஒரு மதம் தலைவர் யாரை மதம் நான் பாட்டா பாக்குறேன் மயக்கிறான்னு பாக்குறேன். வீட்டுல ஒண்ணும் இல்ல இந்த செருப்பு ஏய் ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா. நாலு ஆமா எங்கெங்கே போய் டார்ச் போட்டுருந்தாரு ஆமா இவர்கிட்ட பண்டம் இல்ல அண்டம் இல்ல இது. இவரை இல்ல இல்ல மயக்கி நம்ம கையில கொண்டு வரணும். ஆமா ஆமா கடவுளே கொண்டு வரா நாட்டு ஆளுக்கு ஏற்பா குடிக்கிறீங்களா? டார்ச் எல்லாம் எனக்கு என்ன பிடிச்ச மாதிரி இதுல ஒரு இது என்ன புது அடி ஓயா பரபரத்தமா ஏய் முள்ள 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 நான் கேட்கறது அவசரப்படாத நீ என்ன பண்ணுறியா மைண்ட்ல ஏமாத்துறது மாட்டலாம். கடவுளே கொண்டு வரா எப்படி எனக்கு பார்த்தால் எப்படி இருக்கின்றது சேரலாம் சாலோபமா கடவுளே ஏன் தண்ணி மேல கூட ஆசைப்பாடாத பேரும் நல்லா புடிச்சிக்கிச்சு சாமி நீ என்ன தடுப்பு அப்படி இல்லடி உன்னை புடிச்சிட்டு புரிஞ்சிக்க மாட்டியா அப்படி கிடையாது இப்ப நீ திரும்ப
இதே உருவத்துல இருக்கணுமா இல்ல திருப்பி ஐயோ மாறணும் சாமி மாறணுமே. அதுக்குதான் சொல்றேன். இவருக்கு முதல் சாமம். ஆமா நான் பாத்துக்கிறேன். ஆ. சாமி நான் உங்களுக்கு வேணுமா? வேணும். எனக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. மோகம் இருக்கா? இருக்கு. எனக்கு சேரணுமா? சேரணும். அப்படி சேருவதா இருந்தா வெள்ளி மலை அடிவாரத்துல சொர கொடுக்க போன மாளிகையில முதல் ஜாமத்துக்கு நீங்க நேரம் கரெக்டா வந்துடுங்க. பருத்தி போட்ட காசு அது நம்பர் எத்தனை நம்பர்? இல்ல இல்ல முதல் சாமம்னா என்ன தண்ணி தெரியுமா உங்களுக்கு? ஜாயின் பண்ணப்பா. இல்ல அவன் அது கூட முதல் சாமம்னா என்னடா? தெரியாது. சரி முதல் சாமம். ஆமா. ரெண்டாவது கேட்க போறோம். ரெண்டாவது நான் சொல்லி சுவாமி வந்து கஷ்டமா இருக்கா? இல்ல 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 டியூட்டி பாப்பீங்க? இல்ல உன்னை பார்த்தா தூங்க முடியல அவருக்கு. ஆமா. முதல் ஜாமத்துக்கு வெள்ளி மலை அடிவாரத்துல சொர கொடுக்க போன மாளிகையில எட்டா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு சாமி. அப்படியே வரும்போது அந்த புளியாமி விட்ட காசு, டயர் விட்ட காசு, பருத்தி பட காசு எடுத்துட்டு மூட்டை மூட்டை எடுத்து ஓடிக்கலாம். வெள்ளையங்கிரி மலையவே உனக்கு கொடுக்குறேன். ஐயோ மழை வந்து என்ன பண்ண போகுது? சரி சாமி போயிட்டு வாங்க. டாடா பை பை. ஆனா முதல்ல முதல் ஜாமத்துல அதாவது ஆமா படியேற்கக்கூடிய பரம பரம கடவுளை முதல் சாமம். மலைக்கு ஆமா. முதல் ஜாமத்தை வர வச்சிட்டோம். கையில் அடக்கம் பண்ணிட்டோம். ஆமா. அடுத்தது எங்க போனா மாதா கேட்க